ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். ஒன்று வந்து லெமன் ரைஸ், ஒன்று கர்ட் ரைஸ். ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேங்க. உளுந்து போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கிண்டி விட்டு ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிண்டிக்கிறேன். நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து இப்போயே போட்டுக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்டாக போட்டால் அது ஒரு மஞ்சள் தூள் ஸ்மெல் வரும். அதனால் இப்போயே எண்ணெயிலே போட்டுறேன். இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை உருவி போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேங்க, அந்த 2 லெமனையும் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து லைட் இந்த ஊற்றினோடனே சர்றன்னு ஒரு சவுண்டு வரும். அப்படியே ஒரு 2 கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இது கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். சாப்பாடுக்கு எல்லோரும் முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே கிளறிக்கோங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வந்து சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா உழுத்துட்டு நல்லா கிளறி எல்லா இடத்துலையும் லெமன் ஆடுற மாதிரி கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வந்து தயிர் ரெடி பண்ணலாம். நேற்று தான் உரம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். ஒரு புளிக்கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக பச்சை கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் பொரியட்டும். வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கிறத இது அப்படியே கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஆம்லேட் போடலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அடுத்தது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. நல்லா கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகிடுச்சா பார்த்துட்டு இதை 2 கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிளகு பவுட்ரு போடாத ஒரு 2-3 தான் நுணுக்கி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் கிளறிக்கலாம். தயிர் சாதம் செய்யும் போது சில பேர் வந்து பால் ஊற்றுவாங்க. எனக்கு அது பால் ஃப்ளேவர் பிடிக்காது, தயிராக இருந்தால் தான் பிடிக்கும். வந்து தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப்பாடெல்லாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் அழகாக இருக்கா டெக்கரேஷன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.